எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுமா? அல்லேலூயா. இந்த நாளிலே கிடைத்த இந்த நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போடு நாம் கடந்து வருவதிலே தேவன் நமக்கு எவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். பாடல் பகுதியும் ஆமேன், ஜெப பகுதியும் ஆராதனை பகுதியும் கர்த்தருடைய வசனங்களையும் ஆமேன் அருமையான பிள்ளைகள் அதை கொண்டு வரும்போது தேவன் அதை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக, ஆமேன், அதை ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக, அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாய் கடந்து போகத்தக்கதாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஒரு 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 இந்த ஒரு நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போற விசேஷித்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன். யாரெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கு நாம் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்க தேவன் இறங்கி வந்து அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து ஆமேன் நம்முடைய ஊழியத்திலையும் சபையிலையும் ஆமேன் இந்த உலகத்திலையும் உலக மக்கள் மத்தியிலையும் ஆமேன் நாம் யார் என்று பார்க்கத்தக்கதாக நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு சர்வ வளமுள்ள தேவன் என்று அறியத்தக்கதாகவும் நம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். அல்லேலூயா. அந்த மாசத்தினுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க, சித்திரை மாதம் இந்த அமாவாசை அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அது எந்த மாதத்து அமாவாசை என்ன சார் தான், அது ஆண்டுடைய பார்வையில் அற்பமானது தான். அல்லேலூயா. அன்னைக்கு செய்யப்படுகிற ஒரு காரியங்களும் வாய்க்காதே போகும். மந்திரக்காரனும் சூனியக்காரனும் ஆமேன் குறி சொல்றவனும் ஆமேன் அல்லேலூயா அவன் என்ன செஞ்சாலும் அது பலிக்காமல் போகத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு போவதாக. ஆமாம். இந்த ஏரியா முழுவதும் 24 கிராமத்திலையும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அல்லேலூயா யாரை அழிக்கலாம், யாரை ஒழிக்கலாம், யாரை ஆமை கெடுக்கலாம் நினைக்கிற மக்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு போய் ஆமேன் கெடுதல்காரர்களையும் ஆண்டவரே நாச மோசங்களை செய்கிற மனிதர்களையும் சந்தித்து ஆண்டவரே கட்டுகளை அறுக்கத்தக்கதாக தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். நம்முடைய நம்மை ஆண்டவரை நம்பி நம்மிடத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறுவதாக. ஆண்டவரே எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அமாவாசை இரவு ஜெபத்திலே மாலை ஜெபத்திலே நீர் வெளிப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு வெக்கப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்தகாரங்கள் ஒளிய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் உண்டாக போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சனிய மூதேவி பீட தரித்திரம் எல்லாம் ஒளியட்ட ஆண்டவரே, எல்லாம் ஒளியட்ட ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தில் இருக்க வல்லமை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றி 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 நன்றி. நாங்கள் எதுக்கு எங்களுக்கு பலன் உம்மிடத்திலிருந்து வர்ற ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களையும் ஆண்டவரே உலகத்தினுடைய கிரியைகளையும் எதிர்ப்பதற்கு உம்முடைய சமூகத்திலிருந்து பரலோகத்தில் எங்கள் வல்லமை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய வல்லமையால் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி நன்றி. எங்கள் காத்திருக்கிறது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது, காத்திருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறது இவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோட இருக்கிறதை உணரத்தக்கதான அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழி பிரயாணங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும், வழி பிரயாணங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சிறப்போடு ஆசீர்வாதத்தோடு காணப்பட கிருபைதார். இந்த வாரத்தில் இருக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தம் நிறைவேற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு ஆண்டவரே எங்களை செவி கொடுக்க நீ கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தாப்பனே எங்களுடைய போக்குவரத்து பிரயாணங்கள் ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் உம்முடைய சித்தம் விளங்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதனால ஆண்டவரே இந்த அமாவாசை மாலை ஜெபத்திலே ஆண்டவரே கூடி வந்திருக்க எங்களுக்கு நீர் கொடுக்கிற விலையேறப்பட்ட விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களை தாழ்த்துக்கிற நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டு வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. தேவனுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று உம்முடைய வசனத்திலே சொல்லி இருக்கிற வண்ணமாக ஆண்டவரே விடுதலையை தருகிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ மனுஷனை பார்க்கலப்பா, நீ இருதயத்தை முகத்தை பார்க்கல, நீ இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், ஆனால் நீங்க இருதயத்தை பார்க்குறீங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் இருதயத்தை பார்த்து எங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலையில் கூட வேலையை நீக்கி போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வருவதற்கு வழிவாசல்களை திறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தாழ்த்துக்கிறோம், உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம்.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்வலயம் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்வலயம் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர்
செய்தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமே காணீரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமே காணீரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். வல்லமை மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே. வல்லமை மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். இரக்கம் மனதுரக்கம் உடையவரே, எங்கள் இயேசு ராஜா. இரக்கம் மனதுரக்கம் உடையவரே, எங்கள் இயேசு ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி.
அழைக்கப்பட்டவர் அநேகர் ஆண்டவரே, தெரிந்து கொண்ட ஒரு சிலர் ஆண்டவரே. சபை பேர் 100 பேர் வந்தாலும் சபைக்கு ஆண்டவரே தேவனே உமக்கு மாத்திரமாய் இருந்த ஒவ்வொரு பேரையும் கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என் தேவனாய் கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீரோ உள்ளம் திரையில் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் அறிவீராக ஆண்டவரே. இந்த அமாவாசை அமாவாசை இருட்டு அர்த்தம் ஐயா. பாவத்திலே மூழ்கி சாபத்திலே மூழ்கி கர்த்தாவே அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாந்திரத்தினாலும் சூன்யத்தினாலும் கட்டப்பட்ட மனுஷர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. என் நாவியானவரே, வெள்ளியை எப்படி மனுஷன் புறவிடு போல ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோட ஸ்தோத்திரம் அப்பா. பொண்ணை எப்படி மனுஷன் பிரித்து எடுத்து கர்த்தாவை சுத்த பொண்ணா மாற்றியதை போல இந்த இரவு வேளையில் தகப்பனே ஸ்தோத்திரம் வந்தவரே பிறருக்காக ஜபிக்க வந்த இந்த ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கம் ஐயா. என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்பத்தா என்ற திறக்கப்படுறது அர்த்தம் ஐயா. இந்த ஜபையில் அநேக பேர் வந்தாலும் ஜபத்துக்கு ஆண்டவரே யாரும் வரவில்லை சுவாமி. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர் உள்ளான மனுஷன் நாட்கள் உறுதிப்பிக்க ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்க நன்றியோட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இருதையும் ஒருமித்து ஆண்டவரே தேவனை மாற்ற சார்ந்தவராக இருக்கட்டும் ஐயா. சிந்தனை எங்க அலையக்கூடாது ஆண்டவரே, எண்ணங்கள் எங்க அலையக்கூடாது சுவாமி. ஆவியோடு உண்மையோடு தொது கொள்ளு காலம் வரும், அது இப்போதே வந்துவிட்ட சொன்னதை போல இதோ அக்கினியை போட வந்து அது இப்போதை பற்றி எரிட்டும் சொன்ன வண்ணமாக தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருக்குள்ள அக்கினி தேவன் ஆண்டவருக்கு ஊற்றுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாம்சமால யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் ஜபிக்கிற பெரியோர் சிறியோர் மூலம் தேவனாய் கர்த்தர் வல்லமை புழுவீராக தகப்பனே. நீர் ஆளுகை செய்வீராக, நாங்கள் அல்ல, எங்க சிந்தனை அல்ல சுவாமி. என் ஆவியானவர் நீர் எங்களோடு வாசம் செய்வீராக, எங்க சிந்தனை நீ அசைவாடுவீராக. ஆண்டவரே எம்மாவு சீஷர்கள் 2 பேர் பேசிக்கொண்டு போகும்போது அவர் மத்தியில் கடந்து போன தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சீனாய் மலையிலே மோசையோடு பேசிய தேவன் இந்த இரவு வேளையிலே எங்க மக்களோடு கர்த்தர் பேசுவீராக. என் ஆவியை எல்லாரும் மேலே உணர்ச்சுவீர் தகப்பனே. என் ஆவியான ஒவ்வொருக்குள்ளே அசை வாடுங்கப்பா, அசை வாடுவீராகப்பா. அந்த அக்கினி எரியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பத்மூன் தீவினிலே யோவான தீக்கு போட்ட போது ஷபா ரிபிரியா ஷபா ஓரி கேதால ஷிப்ரியோதரபா எரிக்கிரியாதோ ரிபிரியாதல ஷபரபா. என் ஆவியானவர் பத்மூன் தீவில் அக்கினி ஆண்டவரே யோனாவை போட போது கத்த அவனோடு பேசின போது தேவனாய் கர்த்தர் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் யாவர் மேலும் ஆவியை ஊட்ட சொன்ன தேவனாய் கர்த்தர் இந்த இரவிலே ஆண்டவரை பிறர்க்காக வாஞ்சியோடு ஜபிக்க வந்த இந்த கூட்டத்தின் மேலே கர்த்தர் அக்கினியை ஊற்றுவீராக. என் ஆவியான ஊற்றுவீராக தகப்பனே. என் ஆவியானவரே ஊற்றுங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே ஓசனா
ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா என் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே மக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். இரு மனம் வல்லவன் தன் வழியெல்லாம் நிலையாட்டவனாக இருப்பான்னு சொன்ன போல இந்த ஜெப வேளையிலே தகப்பனே எங்களுக்குள்ள இருமன ஆவி இருந்தால் அதை எடுத்து போட்டு தகப்பனே ஒரே ஆவியை தேவன் தருவீராக. ஒரே சினை தேவனாய் கத்த தருவீராக. என் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். உன் கண் இருளாயிருந்தால் உன் சரீரம் ஊரில் மீறலாயிருக்கும். உன் கண் வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் ஊரில் வெளிச்சமாயிருக்கும். வேதவசனம் போல ஆவியானவரே இந்த வேலையிலே கண்களை திறக்கப்படட்டும் ஐயா. என் கண்களுக்கு திறக்கப்படட்டும் ஐயோ. என் ஆவியானவரே உள்ளான மனுஷன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரம் சொன்னது போல தகப்பனே எங்களை இந்த வேலையை புதிதாக்குவீராக. இறந்து போன தகப்பன் அபிஷேகத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பீராகப்பா. உலர்ந்த எலும்புல உயிர்ப்பிக்கிற தேவனாய் கர்த்தர் இந்த வேலையில தகப்பனே எங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராகப்பா. ஆண்டவரே ஆண்டவரே வரணங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிப்பீராகப்பா. ஆண்டவரே எங்க ஆத்மா சத்தத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எந்த மனுஷனை பிரகாசிக்கிறதான மெய்யான ஒளி நீர் ஆண்டவரே எங்களை இந்த வேலை பிரகாசிக்க செய்வீராக. எங்களை இந்த வேலை பிரகாசிக்க செய்வீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் ஆவியானவரே வசனம் சொன்ன போல என் ஒத்தாசை ஒரு பருவனாக நேராக என் கங்கை ஏறெடுப்பேன் வானத்தைய பூமியை உண்டாக்கின கத்தனுக்கு ஒத்தாசை சொன்ன வண்ணமாக தேவனே மனுஷனை நம்பி நம்பி நாங்கள் ஓச போறோம். ஆனா நாங்கள் ஆண்டவரே எங்கள் மறவாதவர் நீ ஒருவர் தகப்பனே. எங்களை ஒருபோது மறவாத நீர் ஒருவர் தகப்பனே. ஆண்டவரே இக்கட்டிலும் ஆண்டவரே சூழ்நிலை நிமித்தமா எங்களை அநேக பேர் தள்ளிவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஐயா. எங்கள் இருதயம் ஆண்டவரே சொன்ன போல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனுக்கு விசுவாசமா இருங்கள் விசுவாசமா இருக்க சொன்ன தேவ போல எங்க இருதயத்தை ஒருமிக பார்க்கிற தேவ நீர் ஆண்டவரே. நான் எல்லாம் ஒரு ஏந்தி நிற்போமாக. என் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்லுது மானானது நீரோட்டல வாஞ்சிது கதறது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சிது கதற சொன்ன போல ஒவ்வொரு அபிஷேகத்துக்காக வாஞ்சிட காத்திருக்கணும். கேட்கிறேன்னா பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காத யாரை பெற்றுக்கொள்ள முடியாது. வாய்களை திறங்க, ஏசப்பட கேளுங்க. ஆண்டவர் ஏசப்பட கேட்டதான் கிடைக்கும். கேட்க எவனை பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுங்க. மனுஷன் சொல்ல கேளுங்க அப்போது கொடுக்க சொல்ல போல நம்ம தேவனதி வாஞ்சை கேட்கணும். ஏசப்பா இருக்கு ஆத்மாக்கள் ஆண்டவரே ஆத்ம பாரத்தை தாங்கப்பா. உடைந்த போன இருதயத்தை உடைக்கிற வல்லமை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என்னாற்றலானவரே. ஆவியானவரே என்னாற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாக நாம் என் பேச்செல்லாம் உமதாக நாம் சொல்லுங்க. என் நினைவெல்லாம் உமதாக நாம் என் பேச்செல்லாம் உமதாக நாம்
என்னால் முழுதும் வழி நடத்த உன் விருப்பம் செயல்படுத்தையா உன் விருப்பம் செயல்படுத்தும் ஆவியானவரே என் நாட்டலானவரே ஆவியானவரே என் நாட்டலானவரே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே அதிசயம் செய்பவரே என் ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் கர்த்தாவே என் காயம் கட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே புதிதாகும் பரிசுத்தரே புதிப்படைப்பாய் மாற்றுமையா புதிதாகும் பரிசுத்தரே புதிப்படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடு உருமாற்றம் என்னை உடைத்து விடும் உருமாற்றம் பண்படுத்தும் பயன்படுத்துமையா பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே உள்ளான மனிதயம் வல்லமையாய் பயன்படுத்தும் உள்ளான மனிதனையை வல்லமையாய் பயன்படுத்தும் அன்பு ஒன்றே ஆணி வேறையா உன் அன்பு ஒன்றே ஆணி வேறையாம் அடிதளமாய் அமைத்திடனும் அடிதளமாய் அமர்த்திடனும் ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே அரண்களை தகர்த்தெறியும் என் அன்பின் வல்லவரே அரண்களை தகர்த்தெறியும் என் அன்பின் வல்லவரே எதிரான எண்ணங்களை எனக்கு எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சீரைப்படுத்தும் சீர்படுத்தும் சீரைப்படுத்தும் ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே
என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா. சுவாமி ஆண்டவரே, எனக்கு எதிரான எண்ணங்களை கத்தாவே ஆண்டவரே கீழ்ப்படுத்துமையா, சிதறப்படுத்துமையா. இந்த வேலையில் தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு அசைவாடுவதற்கான நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருப்பதற்கான நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. ஆவியானவரே மக்க நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பழுதுமே குருடன் ஆண்டவரே ஆண்டவர் பிச்சை எடுத்து கொண்ட போது ஏசப்பா வருகை கேட்டபோ அவன் கேட்டான், உணரவில்லை. ராஜா வருகிறான்னு கேட்ட போது அவன் ஒரே சத்தமா தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் கேட்டான். எல்லாம் அதட்டினாங்க, எல்லாம் கூச்சலிட்டாங்க. ஆனா அவன் கேட்கல. ஏன்னா ஏசப்பா வந்தா நமக்கு விடுதலை உண்டு. அவன் அதை தான் விசுவாசித்தான். ஏசப்பா காதுல நம்ம வார்த்தை வந்துச்சுன்னா விடுதலை உண்டு. இந்த வேலையிலும் நமக்குள்ள இருக்க எல்லா அபிஷேகம் பெற்றவங்க தான் இல்ல சொல்ல. நமக்குள்ள அநேகமான குறைபாடுகள் உண்டு, அநேகமான குறைபாடுகள் உண்டு. பவுல் நிருபம் சொன்னது போல எல்லாருக்கும் ஒரு முள் வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு முள் இருக்குதான், யாரும் இல்லை சொல்ல முடியாது. தேவன் ஒருவர்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மண்ணாக பிறந்த நாம நமக்குள்ள அநேகமான குறைபாடு உண்டு. குறையில்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறை உண்டு. அந்த குறை நம்மளுக்கு மாற்றி தான் தெரியும். என் குறை எனக்கு தான் தெரியும், மற்றவங்க தெரியாது. நம்ம இந்த வேலையில் நம்மளுக்கு குறையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த, மனுஷனுக்கு அல்ல. மனுஷன் தெரியப்படுத்தக்கூடாது. நம்ம மனுஷன் தெரியப்படுத்தினா அவங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான், நிந்தைப்படுத்துவான். ஆனால் தேவன் ஒரு நாளும் அசிங்கப்படுத்த மாட்டாரு, அவமானப்படுத்த மாட்டாரு. அவர் ஒண்ணுதான் கட்டுகளுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆண்டவரே மக்க நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. மக்க நன்றியோடு ஸ்தோத்திர தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுவே. மக்க நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்க நன்றியோடு ஸ்தோத்திர தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மார்த்தார மரியாதை 2 பேர் பேசிக்கணும் போது அவன் சகோதரன் இறந்து விட்டான், லாசர் இறந்து விட்டான். ஏசப்பா கூட இருந்து ஏசப்பா அற்புதம் பார்த்து அவங்க ஒரே கேட்ட கேள்வி, ஏசப்பா நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மறைந்திருக்க மாட்டானே. என்ன வார்த்தை கேட்டாங்க? ஏசப்பா இருந்து ஏசா அற்புதம் பார்த்தாங்க. ஏசப்பா அங்க வீட்டுல சாப்பிட்டு கூட இருக்காரு. ஆனா விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம்னா, ஏசப்பா நீ எங்க கூட இருந்திருந்தால் என் சகோதரன் மறைந்திருக்க மாட்டான் ஆண்டவர். அந்த வார்த்தை நமக்குள்ளே கேட்கணும். ஏசப்பா நம்ம பார்க்கவே இல்லை. அவர் எப்படி இருப்பாரு ஏதிப்பா தெரியாது. ஆனா மாத்தால மரியால ஏசப்பா பார்த்தாங்க, அவர் கூட இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை அதே போல் நம்ம வாழ்க்கையில ஏசப்பா பார்த்தாங்க, ஆனா உரானா இருந்தாங்க. அதே போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா பார்க்கல, ஆனா நம்ம விசுவாசம் பாக்கியம் உள்ளது சொன்னாரு. இயேசு சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மரியாலோ மாத்தா உலக கவலை குறித்து அதே மாதிரி எண்ணிக்கொண்டிருந்தால் மரியாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் போல. இன்னைக்கு அநேக பேர் வந்தது. ஆண்கள் யாரும் வரல, ஒரு சிலர் தான் வந்திருக்காங்க. ஆனா பெண்கள் மாத்திரம் வந்திருக்காங்க. ஏனென்றால் ஏசப்பா மரித்த போது உயிர் தந்தபோது ஆண்கள் யாரும் முன்னுக்கு வரவில்லை, பெண்கள் தான் முன்னுக்கு வந்தாங்க. அதனால எல்லா சபையில போய் பார்த்தாலும் ஆண்கள் எப்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க, பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஏனென்றால் அவங்களுடைய பாரங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பாவே ஒரு மனுஷனுக்கு அழுதிருந்தார். அது யார் தெரியுமா? தேவன் ஆவியில கண் கலங்கினா லாசருக்கு கண் கலங்கினாங்க. ஏனென்றா அவர் மனுஷன் அவன் கோசம் எல்லாம் அழுகும் போது ஏசப்பா தன்னைத்தானே அறியாம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரு. ஏன்னா மனுஷன் அழுக ஏசப்பாக்கா பொறுத்து கொள்ள முடியாது. அதுவும் பெண்கள் அழுதால் மாத்திரம் ஏசப்பா சீக்கிரம் ஜபத்தை கேட்பாரு. ஏனென்றா கத்தர் மனுஷங்களை பெண்களுக்கு தான் அதிகமான பலன் வருகிறது, அநேகமான பிரச்சனை வருகிறது, அநேக குடும்ப பாரங்கள் வருகிறது, அநேகமான சுமைகள் வருகிறது. அதனால ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை, வருத்தப்பட்டு பார சுமப்பட்டே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளையப்பாதம் தர சொன்னாரு. வேற யாரும் எந்த கடனும் சொல்லவில்லை, சந்தோஷமா எடுத்து வாங்க சொல்லவே இல்லை, சமாதானம் எடுத்து சொல்ல, வாங்க சொல்ல, கஷ்டப்படாம ஒவ்வொரு மனுஷன் என்கிட்ட வரதான் சொன்னாரு. வேற எந்த கடனும் சொல்லவே இல்லை. வருத்தத்தோடு காணப்படுகிறது. சகோதரியே சகோதரி எல்லாரும் இடத்துல வாங்க, நான் தான் உங்களுக்கு இளையப்பாடு தர முடியும்.
வேற யாரும் தர முடியாது. இந்த நிலைமையில ஜபத்துக்கு ஆத்ம பாரத்தோடு வந்து நீங்க மாத்திருக்கான் தேவ சமாதானம் உண்டு. எல்லாம் நீங்க எல்லாம் மனுஷன் வச்சா சபைக்கு வராம வீட்டை டிவி பார்த்துருக்கா எதுனா பார்த்துக்கலாம். அந்த ஆத்ம பாரம் இருக்கு பத்தியா, அதான் ஏசப்பா கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ஜனம்தான் பாக்கியம் உள்ளது. நான் சொல்லவில்லை, தேவன் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உமை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலாம் வந்தேன், வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலாம் வந்தேன், வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடு நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை
செய்யணுமே விஸ்வாசம் என்னும் கேடயத்தான் பிசாசை வெல்லணுமே விஸ்வாசம் என்னும் கேடயத்தான் பிசாசை வெல்லணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா சுவாமி ஆண்டவரே பேதுரு யோவான் நடந்து போகும்போது ஒரு முடனை உட்காந்து கொண்டிருந்தான் அவங்க பார்த்து கொண்டு இருந்தான் முடன் எதிர்பார்த்தது அங்கிருந்து ஏதோ காசு கிடைக்காம எதிர்பார்த்தான் ஆனால் தேவன் பார்க்க பார்வை அந்த முடவனை ஏந்திருக்க பலன் தந்தார் என்னிடத்தில் என்ன கேட்டான் பேதுருன்னு சொன்னா நீ கேட்கறது என்கிட்ட ஒன்று கையில காசு இல்லை ஆனா என்கிட்ட வந்து ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் அது இயேசுவின் நாம மாத்திரம் பொண்ணும் வெளியே இல்லை எனக்கு இயேசுவின் நாம மாத்திரம் சொல்லி அந்த முடவனை ஏந்தி நடக்க செய்தான் நம்ம கிட்ட சொத்து சுகம் இல்லை எதிர்பார்க்காதீங்க சொந்த பந்தம் 1000 கூட்டத்துக்கு எதிர்பார்க்காதீங்க நம்மோடு கூட ஏசப்பா மாத்தான் இருக்காரு அதுதான் பெரிய சொத்து 1000 பேர் என்ன இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜீரோ தான் பைபிள் வசனம் சொல்லுது ஏசப்பா கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க உன்னை காட்டில பெரிய பெரிய அற்புதம் செய்யறாங்க அதிசயம் செய்யறாங்க ஆண்டவரா சொல்லும்போது ஏசப்பா பொறாமல்ல ஏசப்பா ஒரு நாளுக்கு உருவல்ல என்னை காட்டில அநேகமான அற்புதங்கள் செய்கிறவர் சொன்னாங்க நேரு பேர் உலகத்தை கலக்கிட்டவர் இங்கேயோ வந்து விட்டார்கள் ஏசப்பா சொன்னாங்க ஆனா ஒரு நாள் குறை சொல்லவே இல்லை ஏன்னா அவன் நாமத்தை அறிந்தவங்க யார் வந்தாலும் அற்புதங்கள் அடையாளம் செய்வார்கள் ஒரு வசனம் ஏசப்பாட சொன்னாரு அற்புதங்களும் அடையாளம் செய்யாவிட்டால் இவங்களை யாரும் ஏசப்பா நம்ப மாட்டாங்க ஒவ்வொரு மனுஷனும் ஏசப்பாட்ட எதிர்பார்க்குறாங்க அற்புதத்தை தான் எதிர்பார்க்குறாங்க அதிசயத்தான் எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார் உண்மையான கடவுள் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியோ அவன் தேவபுத்திர என்ன படம் வேதாசம் சொல்லுது நம்ம எல்லாமே நம்ம ஜபிக்கும் போதே சில சோதனை வரதான் செய்யும் அதுக்கோசம் சோர்ந்து விடாதீங்க நம்ம ஒரு விஷயம் ஏந்தி நிற்போம் கடைசி ஒரு பாடல் பாடுகிறேன் ஹல்லேலூயா எல்லாம் ஏஞ்சிருக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நன்றியோடு ஸ்தோத்திரம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் ஹல்லேலூயா அற்புதங்களும் நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பாடணும் ஏனோ தானே பாடுங்க ஏன்னா ஏசப்பா நமக்குள்ள தான் இருக்கிறாரு நீங்க நினைச்சாதான் நீங்க வாய் தந்து கேட்டாதான் ஏசப்பா நமக்குள்ள வருவாரு வாய்களை திறங்க அப்போது என் வார்த்தை நிரப்பும் சொன்னாரு என்ன சொன்னாரு வாய்கள் திறங்க அப்போது என் வார்த்தை நிரப்பும் சொன்னாரு நீங்க கேட்டாதான் அபிஷேகம் கிடைக்கும் கேட்காம கிடைக்காது நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏசப்பா கூட பேச பேச ஆண்டவர் உங்க மத்தியில ஒரு வசனம் சொன்னாரு 2 பேர் 3 பேர் கூடினாலும் அவர் மத்தியில இருப்பேன் சொன்னாரு 100 பேர் 400 பேர் அல்ல 2 பேர் 3 பேர் கூடினாலும் விசுவாசத்தோடு கூடினாலும் அங்க ஏசப்பா நம்ம ஓடு கூட தான் இருக்காரு நம்ம அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பாடும்போது ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அதிசயம் செய்திருக்காரு எவ்வளோ அற்புதம் செய்திருக்காது அதை நினைச்சு ஏசப்பா இன்னும் அற்புதம் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அற்புதம் காட்டிலும் எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா கேளுங்க அபிஷேகம் கேட்டாதான் விடுதலை உண்டு ஒருவன் ஆவினாலும் ஆனவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவினானவரே மக்கள் நன்றியோட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் நிற்கிறார் இருக்கிறார்
வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.